வெல்கம் டு டியூப் டெக் தமிழ் 4.5 மினிட் சீரிஸ். நான் உங்கள் விஜய் கிரிஷ். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான மல்டிபிள் கலர் சேஞ்சிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அலைட் மோஷன் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அலைட் மோஷனுக்கான லிங்க் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ மேக் பண்ண போகிறதுனால பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு 1080 × 2340 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை நம்மளோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாங் ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு கலர்ஃபுல் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷனை சாங்குக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. தென் இமேஜை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் செட் ஆகிடுச்சு இல்லையா. அடுத்தது இதில் வந்து குட்டியாக வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இமேஜை வந்து டச் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, ப்ரொசீஜரல் போயிட்டு சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதாவது ப்ரொசீஜரல் எஃபெக்ட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பொசிஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் நீங்கள் வந்து எட்ஸில் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எட்ஸை வந்து டச் பண்ணுங்கள் பொசிஷனில், அதுக்கப்புறம் இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு எண்டு கீ ஃப்ரேமில் அந்த பொசிஷன் அப்படின்றத வந்து 0லேருந்து ஒரு 15,000க்கு மேலே வேல்யூஸை வந்து கொண்டு போயிடுங்க. ஸோ அப்படி கொண்டு போனால் தான் உங்களோட பார்ட்டிக்கல் ஃப்ளோ வந்து பக்காவாக ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அது மாதிரி நான் கொண்டு போய்க்கிறேன். ஸோ வேல்யூ செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் அப்படின்னு இருக்கும், அது 0.100 இருக்கும். அதை வந்து 0.200 வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு உள்ளேருந்து வெளில என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 16 செகண்டுக்கு அப்புறம் ஒரு புக் மார்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோவில் ஃபஸ்ட்டு 16 செகண்டுக்கு சாங் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கும், 16 செகண்டுக்கு அப்புறம் சாங் வந்து ஸ்பீடாக பீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நேராக இந்த மாதிரி ஒரு புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக 16வது செகண்டில். தென் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட்டில் ஹியூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹியூ ஷிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 15 செகண்டில் அதாவது 16 செகண்டில் ஒரு புக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமும், இமேஜோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேமும், அப்புறம் இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு 3 டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஹியூ ஷிஃப்ட், அதாவது அந்த மிடில் கீ ஃப்ரேமில் மட்டும் வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க 3 × 280 அப்படின்றத வந்து மிடிலில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டு கீ ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க 8 × 260 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 16 செகண்ட் வரையும் அந்த கலர் சேஞ்ச் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ 16வது செகண்டுக்கு அப்புறம் அந்த கலர் சேஞ்சிங் எஃபெக்ட் வந்து வேகமாக இருக்கும். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து செட் பண்ணோம். அடுத்தது பிளிங்க் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், அந்த 16வது செகண்டுக்கு நேராக டைம் லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை மேலே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். தென் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட கலரை வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து வீடியோ முடியறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க டைம் டியூரேஷனை. தென் அந்த பிளாக் கலர் ரெக்டாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா ஒப்பாசிட்டி விசிபிலிட்டி அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், அதில் போயிட்டு பிளிங்க் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து 16 வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரியே உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.